கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே சோத்திரம் மாத்திரம் சொல்லாமல் எல்லாரும் சோத்திரிக்க போகிறோம். யாரும் மௌனமாக இருக்க இங்கே வரல. கர்த்தரை சோத்திரிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வாய்களை திறந்து சோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவ நாம மகிமை அடைய போகிறது. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் சோத்திரிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தமா, இன்னும் பலமா, இன்னும் பலமா வாய்களை திறந்து நல்லா சோத்திரிங்க பார்க்கலாம். துதிங்க. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆவியானவர். துதிகளிலே பிரியப்படுகிறவர் ஆவியானவர். துதிகளிலே நுகர்ந்த வாசனையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். தேவ நாம மகிமை அடையட்டும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தடைகள் விலகும்படியாக எல்லாரும் சோதரிக்கலாமா? இந்த கூடுகையில வார்த்தை கேட்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே விலகுவதாக. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. எல்லையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி எல்லாரும் சோதரிக்கலாமா? எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதாக, எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதாக, எல்லையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. எல்லா அந்தகார கிரியைகள் கட்டப்படுவதாக. டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸை நாங்கள் பயன் பண்ணுகிறோம். இந்த எல்லையில் ஜனங்களுடைய எழுப்புதலுக்கு, ஜனங்களுடைய துதிக்கு, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இப்பொழுதே 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 கட்டப்படுவதாக. வஞ்சிக்கிற ஆவிகள் அறிக்கையிடுங்க பார்க்கலாம், அறிக்கையிடுங்க பார்க்கலாம். வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. அதிகாரத்தை கர்த்தர் நம் நாவிலே கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, சோத்திரம் பண்ணி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் பிரிவினையின் ஆவிகள் கட்டப்படுவதாக. இந்த நாளில் எரிச்சலின் ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த எல்லையில போராடுகிற விக்கிரகத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. இந்த 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 இடத்தை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பலிபீடத்தில் நான் நின்று பேசுகிற இடத்துல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இசைக்கருவிகளை மீட்டுக்கிறவர்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் செட்ஸ் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்பீக்கர்ஸ் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்து இருக்கிற இந்த எல்லை எங்கிலும், ஆண்டவரே, இந்த காம்பவுண்ட் சுற்றிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தர் கவர் பண்ணுங்கப்பா. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். ஷக்கீனா மகிமை. சத்தமா சொல்லுங்க. ஷக்கீனா மகிமை, ஷக்கீனா மகிமை, ஷக்கீனா மகிமை. என் ஜனங்களை மூடுவதாக, என் ஜனங்களை மூடுவதாக, என் ஜனங்களை மூடுவதாக. லேகமா ரோத்தோ ஷியாட்டா ரபஹா லல்ல ரோகதூரபா. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறது, தடைகள் விலகி கொண்டு இருக்கிறது, தடைகள் விலகி கொண்டு இருக்கிறது, தடைகள் விலகி கொண்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தெய்வ பிரசனம், தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ பிரசனம், தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. அப்படியே வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி அறிக்கையிட போறோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க மேல கை வைத்துக் கொள்ளுங்க. உங்க மேல கை வைத்து சொல்லுங்க. அப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல கை வைத்து, அப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டீங்களா? பக்கத்துல அங்கிள் உங்களை சொல்றதுக்கு யாரும் இல்லை, நான் சொல்றேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு இந்த சத்தம் கேட்கறதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணம். நல்லாவே இருக்கணும் நீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே உங்க பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வதிச்சாலும் பக்கத்துல இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை.
ஏன் தான் தெரியல. அது பக்கத்து அபிஷேகம். அது சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தற்செயலா இன்னைக்கு வரல, நீங்க சும்மா போக மாட்டீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு விசேஷித்த வார்த்தையை கொடுத்தார் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. யாருமே இல்லாம நான் இருந்ததே கிடையாது. நம்ம எப்பயுமே நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரோடு கூட 12 பேர் இருந்தது போல எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாருமே கிடையாது. தனிமையில ஒரு அறையில அப்படியே இருந்தேன். அந்த அறையில துதித்து கொண்டே இருந்த, காலையில இருந்து அப்படியே துதித்து கொண்டே இருந்த. மாலையில என் கூட இருந்த தம்பி கூட ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணி நேரம் அப்படியே தனிமையில அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். நிறைய விஷயத்தை பேசினார். நிறைய ஆண்டவர் இடைப்பட்டார். இருதயத்துல நிறைய விஷயங்களை போட்டார். அதெல்லாம் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி இன்னும் பலமா, இன்னும் பலமா, இன்னும் பலமா. தேங்க்யூ லார்ட். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நீங்க பாடுங்க சத்தமா. துதி உமக்கே, பின்னாடி எல்லாம் கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே. வசனம் சொல்லுது, ஆண்டவர் துதிகளிலே பிரியப்படுகிறவரா. ஆண்டவர் துதிகளை நுகர்ந்த வாசனையாக பலிகளை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளுகிறாராம். துதிகளுக்கு பயப்படத்தக்கவரா. அது எல்லாத்துக்கும் மேல துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு துதினா ரொம்ப பிடிக்குங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பதில் பரலோகத்துல இருந்து இறங்கி வரும். ஆமா, வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். நீங்க காணிக்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. ஆனா துதிக்கும் போது அவரே இறங்கி வந்துடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும் ஆண்டவருக்கு? ரொம்ப சத்தமா தான் சொல்லுங்களேன், ரொம்ப அழகா சொல்லுங்களேன். எவ்வளவு அழகா பிடிக்கும்னா, அவரை இயேசுன்னு கூப்பிடுறாரு, அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் ஒரு இடத்துல போயின்னுக்கிறார், ரொம்ப பிஸியா போயின்னுக்கிறார். அவரு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் குருடன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். என்ன தெரியுமா கேட்டா? தாவீதின் குமாரனே. என்னன்னு கேட்டாரு? தாவீதின் குமாரனே. அழகா சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். தாவீதின் குமாரனே. எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. இப்ப அவன் என்ன தெரியுமா பண்றான்? திரும்ப இன்னும் அதிகமா கூப்பிடுறான். எப்படி தெரியுமா கூப்பிடுறான்? இயேசுவேன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனே. அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா? அவன் அவ்வளவு துதிச்சுட்டாங்க. அவர் இருதயத்துக்கு ஏற்றவன அவன் மாறிட்டதுனால ஆண்டவரால தாங்கி கொள்ளவே முடியல. உடனே திரும்பி அவனை குணமாக்கினார். சாலமோனு 1,20,000 காளைகளை பலி செலுத்திட்டான். ஆலயத்தை பிரம்மாண்டமா கட்டிட்டான். தேவ மகிமை இன்னும் இறங்கவே இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளும். அந்த தாவீதுன்ற அந்த பேருக்கே ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? அவன் எக்காலத்திலும் கர்த்தர் சோதரிச்சு கொண்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதே மகிமை.
நான் இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லணும்னா, உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. உங்க கையில இருந்து நீங்க எது கொடுத்தாலும் அப்ப அது கர்த்தருடையது தானே கொடுக்குறீங்க. நீங்க என்ன கொடுத்தாலும், இன்னைக்கு இந்த ஊழியத்துக்காக 1 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா கூட அது கர்த்தருடையதுல இருந்து தான் எடுத்து கொடுக்குறீங்க. ஏன்னா அது உனக்கு கொடுத்தது கர்த்தர். ஆனா உன்னுடையதாக ஒன்று கர்த்தருக்கு நீ கொடுக்க முடியும் என்று சொன்னால், உன்னுடையது, உனக்கு சொந்தமானது, உனக்குள்ள இருந்து ஒன்று கொடுக்க முடியும் சொன்னா அது ஆராதனை மட்டும்தான், அது துதி மட்டும்தான். அதனால தான் அந்த துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா அது உன்னுடையதுயா, அதை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் சந்தோஷமா கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு மகிமை நம்மளை மூட போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன மூட போகுது? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு அந்த மகிமை வேணுமா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அந்த மகிமை, தூங்குறவங்களுக்கு மகிமை கிடையாது. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அந்த மகிமை. என்னுடைய வைஃப் வந்து டாக்டருங்க. அவங்களுடைய கிளினிக்கில் ஒரு நாள் ஒரு 5 ஊழியக்காரங்க நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு இரவு, ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இரவுனா நாங்கள் ஜபிக்கு பார்ப்போம். 5 ஊழியக்காரங்க சேர்ந்து ஜபிக்கிறோம். வசனம் சொல்லுது, ஆண்டவரே நாங்கள் இப்படி தான் பேசுவோம் சாமி கிட்ட, தலைவரே 2-3 பேர் இருந்தாலே வந்துருவேன்ட்டீங்க, எக்ஸ்ட்ராவா 2 பேர் இன்னைக்கு வந்துக்கிறோம். எப்படி கேட்டேன் அவர்கிட்ட, தலைவரே 2-3 தான் உங்க கண்டிஷன், எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட் இருக்குது, தயவு செய்து வந்துருங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டு 10 மணிலேருந்து துதிக்கிறோம் துதித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் பிரின்ஸ்ன்ட்டு ஒருத்தர் நல்ல கிட்டார் போடுவார், நல்ல கிட்டார் போட்டுக்கிட்டே இருக்கிறார், துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நைட்டு 1:30 மணி இருக்கும். ஆண்டவருடைய மகிமை எங்களை அப்படியே மூடுச்சு, அப்படியே ஒரு மகிமை மூடுச்சு. அந்த மகிமை மூடின அந்த தருணம் என்னால் மறக்க முடியாத அந்த தருணம், எங்களால் தாங்கி கொள்ளவே முடியல. அந்த தேவ பிரசனத்தை அடக்கி கொள்ள முடியாத தேவ பிரசனம் எங்களை நிழலிட்டது. அது நிழலிட்ட அந்த நேரத்தில் தான் அந்த பாடல் வரிகள் அப்படியே என் இருதயத்தில் ஆண்டவர் போட்டு அந்த பாடலாக வந்துச்சு. அந்த பாடல் தான் இன்னைக்கு உலகமெங்கும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கோம் சபைகளில். ஆமாம், அது ஒரு மகிமையின் பாடல். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ அந்த நேரத்தில் அந்த மகிமையை வாஞ்சித்த பொழுது இரவு 1:30 மணிக்கு ஒரு கிளினிக்குள்ளே கொடுத்த பாடல் தான் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, கூப்பிடும் பொழுதெல்லாம் இறங்கி வந்தீரே. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவங்களுக்கு மட்டும்தான் இறங்குவீங்களான்னு நான் கேட்டேன். அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர்களுக்கும் நான் தான் தகப்பேன், உனக்கும் நான் தான் தகப்பேன். அங்கே இறங்குனா அதே மகிமை, அதே வல்லமை, அதே கிருபை, அதே அபிஷேகம் என்னைக்கு நான் கூப்பிட்ட போது இறங்குச்சுல்ல, அன்னைக்கு அந்த கிளினிக்கில் இறங்குச்சுல அதே மகிமை இன்றைக்கு இரவு இங்கே நிரப்ப போகுது. ஆமென், அல்லேலூயா. இப்போ கேட்கலாமா? மகிமை எனக்கு வேணாண்டவரே, அல்லேலூயா. மகிமை எனக்கு வேணாண்டவரே, கேளுங்கம்மா. எனக்கு உங்கள் மகிமையை பார்க்கணாப்பா. கேட்கலாமா? உங்கள் மகிமையை ஒரு வாட்டி நான் பார்க்கணாப்பா. ஒரே ஒரு தடவை உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். மோசே கேட்டான்ல, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். எல்லாரும் ஏஞ்சி நிற்கலாமா? உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். கேளுங்க. முடியாதவங்க, வயசானவங்க, நிற்க முடியாதவங்க உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சவங்க ஏஞ்சி நில்லுங்க, முழு மனசா கேளுங்க. அப்பா உங்கள் மகிமை எனக்கு, உங்கள் மகிமை எனக்கு, சத்தமா மகிமை எனக்கு. ஆமென். கேட்கலாமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
வாருமையா வாருமையா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல கேருபீகள் மத்தியில கிருபாசனம் மீதில மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கி வந்தார். அதே மகிமை அதே வல்லமை இதோ உங்கள் மத்தியில இறங்கி வரப்போகிறது. நீங்க கேட்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory மகிமை 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 கேருபீங்கள் மத்தியில கிருபாசனம் மீதில மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கின மகிமை இதோ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கின மகிமை இதோ உடன்படிக்கை பெட்டி மேல இறங்கின மகிமை இதோ இந்த ஸ்தலத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. நிரப்புங்கப்பா, என் ஜனங்களை நிரப்புங்கப்பா. கட்டுகள் அறட்டும், சர்ப்பத்தின் கட்டுகள் அறுகிறது, குடும்பத்தை பிரிக்கிற கட்டுகள் அறுகிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அப்பா என் ஜனங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா நிரப்புங்கப்பா என் ஜனங்களை. ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவர் மோசேக்கு 19வது அதிகாரம் யாத்ராகமத்தில் வெளிப்பட்டார். அங்கே ஆண்டவருடைய மகிமை அவன் பார்த்தான். ஆனா அவனால போதுன்ற அந்த திருப்தி வரவே இல்லைங்க. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான், உங்க மகிமையை திரும்பவும் நான் பார்க்கணும்னு கேட்டான். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆனா மோசே என்ன தெரியுமா பண்ணா? பூமியிலிருந்து மலை உச்சிக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. கீழே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு மேலான மகிமைக்காக அவன் ஏறி போனான். இன்னைக்கு அந்த மகிமை உங்களுக்கு வேணும்னா கண்ணை திறந்து என்ன பாருங்களேன். அந்த மகிமை உங்களுக்கு வேணும்னா கீழானவைகளை விட்டு மலையின் மேலே ஏறி போகிற அனுபவம் உங்களுக்கு வேணும். நீங்க ஏறி போனீங்கன்னா அவர் இறங்கி வருவார். அங்கே ஒரு சந்திப்பு உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் சந்திப்பு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க சந்திப்பு. அந்த சந்திப்பு நடக்கிற இடத்துல தான் அந்த மகிமை உங்க மேல இறங்கி வெளிப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கே தூரமாய் இருந்து பார்க்கிற வரைக்கும் அது முச்செடின்னு சொல்லி இருக்குது வசனம். ஆனா கிட்ட அவன் இறங்கி போகும்போது வசனம் தெரியுமா சொல்லுது? அற்புத காட்சியை நான் காணட்டும்னு சொன்னான். அந்த அற்புத காட்சி ஹல்லேலூயா மகிமையின் காட்சியாய் மாறினது. விடுதலை அவன் பெற்றுக்கொண்டான். மகிமை அவன் சுகந்தரித்து கொண்டான். அவன் மூலமாக கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க மூலமாக தான் இந்த பகுதியில் ரட்சிப்பு உண்டாகும். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை கொண்டு தான் அந்த மகிமை வெளிப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். நீ சாதாரணமான ஆளுதான், நீ சுமாரான ஆளுதான். ஆனா நான் சொல்றேனே, உனக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நம்புறவங்க கரங்களை தட்டி அப்பா நான் நம்புறேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள ஆவியானவர், சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கையிடுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி சத்தமா சொல்லமா,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மகிமை 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 மகிமைனால இந்த கூடாரத்தை நிரப்புங்கப்பா. முட்செடியின் மத்தியில, சீனாய் மலை உச்சியில, கண்மலையின் வெடிப்புல சொல்லுங்க. முட்செடியின் மத்தியில, சீனாய் மலை உச்சியில, கண்மலையின் வெடிப்புல அந்த மகிமை இறங்குச்சே, அந்த மகிமை இன்னைக்கு உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. முட்செடியின் மத்தியில, முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. சத்தமா. துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை சுத்திகரிச்சார். ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரிச்சு அங்க இறங்கி வந்தார். முட்செடியின் மத்தியிலே அந்த இடம் பரிசுத்தப்படுத்தி அந்த மலைக்கு மேல, சீனாய் மலை உச்சியில கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, ஆமென், அந்த நாள் வந்த பொழுது மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்தவர் மத்தியில அவர் இறங்கி வந்தார். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஒன்று அவன் ராஜாவா இருக்கணும், இல்ல தீர்க்கதரிசியா இருக்கணும், இல்ல அவனை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்யணும். அவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமா, அந்த நாள்ல ஆண்டவர் மனிதனை சுத்திகரிச்சு, மனிதனை ஆலயமாக மாற்றி, அவன் இருதயத்தை சுத்திகரிச்சு, அவனுக்குள்ள வந்து அவர் ஆளுகை செய்த, வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்று வரைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நீங்க தான் அந்த ஆலயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆலயம். நீங்க தான் அந்த ஆலயம். உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இப்போ கேட்க போறோம். என்னுடைய 3வது பையன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான். என்ன தெரியுமா? அடம் பிடிச்சா கிடைக்கும்ன்றது. என்ன கற்றுக் கொடுத்தா? ஆமா, திரும்பி பிறண்டு அழுதா உடனே கிடைக்கும்ன்றதையும் கற்றுக் கொடுத்துட்டான். எப்படி கற்றுக் கொடுத்தா? பிறண்டு அழுதா உடனே கிடைக்கும்ன்றதையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைங்கன்னு சொன்னல, இந்த முதல் 2 எப்படி ஏமாத்தி வாங்கணுன்றது இந்த 1க்கு 3ஆவதுக்கு தான் தெரியும். அது வச்சுன்னுக்கிறது தான் இது கேட்கும். இப்போ அங்கிள் வச்சுன்னுக்கிறார் மைக், எனக்கு இன்னமும் அந்த மைக் நல்லா பாடுற மாதிரி தெரியுதுன்ட்டு அவனுக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவோன்னா, எனக்கு அந்த மைக் கொடுத்துருங்களேன்னு போய் இதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவான். அவங்க அக்கா 10வது படிக்கிறாங்க, அவளுக்கு லேப்டாப் கண்டிப்பாக வேணுன்றதுனால நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இது கேட்குது 4வது படிக்கிறது, எனக்கு லேப்டாப் வேணும். இது என்ன கேட்குது? அப்போதான் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்களுடையது. எப்படி பேசுறாரு பாருங்களேன் தெய்வம். எப்படி பேசுறாரு? ஒரு குழந்தைய வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் எப்படி பண்ணுறதா? பலவந்தம். அண்ணா இப்படி வாங்கல, கிட்ட வாங்கல, ஹலோ சொல்லுங்களேன் எனக்கு. எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா? திரும்பி கை எடுத்துக்கின்னு போயிடலாம். அண்ணா வாங்கல, நான் உங்களை விடவே மாட்டேன்னா இப்படி தான் பிடிப்போம். நீங்கள் என் கூட தான் வரணுன்னா, யாரையாவது காப்பாற்றுறதுக்காக கை கொடுக்குறாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஒரு பள்ளத்தில் ஊந்தவனை தூக்கி கொடுக்கணும்னா எப்படி பிடிப்பாங்க? இப்படி தான் பிடிப்பாங்க, இப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னென்னா பலவந்தம் பண்ணணும். இப்படி பலவந்தம் பண்ணுற இப்படி தான் பிடிப்பான், நெருக்கமாக பிடிப்பான். இன்னைக்கு நீங்கள் பலவந்தம் பண்ண போறீங்க. மகிமை இறங்குற வரைக்கும் விட மாட்டீங்க. ஏன்னா அந்த மகிமை உன் மேலே தான் கேரி ஆக போகுது. யூ ஆர் கேரியர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். யூனோ, நீங்க தெய்வத்தின் பிரசனத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரம். சீஷர்கள் மத்தியில் அன்னைக்கு இறங்குனீங்கல்ல, மேல் வீட்டு அறையில் இறங்குனீங்கல்ல, அதே மகிமை எனக்கு வேணும். நீங்க கேளுங்க.
அதே வல்லமை வேணும். நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேட்கிற எவனும் அவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்றாரு வசனம் சொல்லுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவருடைய. நம்ம பலவந்தம் பண்ணி கேட்க போறோம். கேட்கலாமா? சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. கமா. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் கமகே இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. அப்பா, எங்க குடும்பத்துல வாங்க, இந்த மண்டபத்துல வாங்க, எங்க வீட்டுல வாங்க, நாங்க வியாபாரம் செய்யற ஸ்தலத்துல வாங்க, இந்த ஜெப நேரத்துல வாங்க, சபையில வாங்க, நாளை தினத்துல நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையில வாங்க, நாளை தினத்துல நடக்க போகிற ஒவ்வொரு சபைக்குள்ள வாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வாங்கப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. கரங்களை எல்லாரும் தட்டி நன்றி சொல்லமா. வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. கட்டுகள் அறுகிறது, துணையாளரே. கண்ணீர் துடைக்கப்படுகிறது. இங்க துதிக்கிற நேரத்தில் அங்க அற்புதம் நடக்குது. Some miracles are happening now. Lema rato sheka paroto robo done makarata rada lega dura badashe. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக, மகிமையின் என்னுடைய வலது புறத்தில் ஒரு அக்கினி இறங்கட்டாண்டவரே, இடது புறத்தில் ஒரு அக்கினி இறங்கட்டாண்டவரே. ஒரு மகிமை என் ஜனங்களை மூடுவதாக, ஒரு மகிமை மூடுவதாக, மகிமை மூடுவதாக, மகிமை மூடுவதாக. சத்தமா சொல்லுங்க மகிமை. சந்தோஷமா சொல்லுங்க மகிமை. தைரியமா சொல்லுங்க இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி மகிமைன்னு சொல்லுங்களேன். கரங்களை தட்டி மகிமைன்னு சொல்லுங்களேன். ஓ, இதுவரை காணாத ஒரு அபிஷேகத்தின் அனுபவம் என் ஜனங்களை இப்பொழுது நிழலிடுகிறது. இதோ பலிபீடத்திலிருந்து உம்முடைய வல்லமை இதோ ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலேயும் நிழலிடுகிறது. இந்த ஊழியக்காரன் மேல இருக்கிற அபிஷேகம் ஜனங்க மேல நிழலிடுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட மகிமை. ரிசீவ் இட். கட்டுகள் அறுகிறது. ஓ ஹalleluya. அநேகரோடு கூட மனக்கசப்புகளோடு கூட வந்திருக்கிறீங்க. அந்த மனக்கசப்புகளை இப்பொழுது கர்த்தர் உடைக்கிறார். அப்பா, மன்னிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அப்பா, நான் மன்னிக்கணும், என்னை மன்னிச்சிருங்க, நான் மன்னிக்காம இருக்கிறேன்னு சொல்லுங்க. அநேக சகோதரிகள் உண்டு மன்னிக்காம வந்திருக்கிற இந்த நேரத்தில் மன்னிக்கிறேன்னு இப்போ ஒப்பு கொடு. அந்த மகிமை நீ ரிசீவ் பண்ணுவேன், டபுள் ஃபோல்டா பெற்றுக்கொள்வேன். இன்னும் மன்னிக்காது இருக்கிறதுனால டபுள் ஃபோல்டு அனாயிண்டிங் நீங்க ரிசீவ் பண்ணாம இருக்கிறீங்க. நீங்க அபிஷேகத்தை ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே நான் மன்னிக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க. இப்போ ஒரு மகிமை சபை மேல ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Glory. Thank you, Father. In the name of Jesus. Amen. Amen. ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். உங்க இருதயம் களி கூறி கொண்டே இருக்கட்டும். உங்க பாத்திரத்தை நிரப்ப ஆரம்பிச்சிட்டார். அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும். உட்காருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 61 ஒரு நாள் நான் வாசிச்சேங்க. ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு அந்த வசனம். அழகா இருக்குது. 2வது வசனம் இப்படி சொல்லுது, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இதை நான் வாசிக்கும் பொழுது நான் எனக்குள்ள ஒரு கேள்வி, பூமியின் கடையாந்தரம்னா என்னம்மா ஐயா சொல்லுங்களேன். பூமியின் கடையாந்தரம்னா என்ன சொல்லுங்களேன். கடைசி எப்படி, எங்க கடைசி? நான் பார்த்தது இல்லையா பூமியின் கடைசி எங்க இருக்குது சொல்லுங்களேன் அங்கிள். எனக்கு எங்க கடைசின்னு சொல்லும் போது எது சொல்ல? வாழ்க்கையின் முடிவு.
வாழ்க்கையின் எண்டு தான் பூமியின் கடையாந்திரம். அப்போ அநேக ஜனங்கள் இந்த முடிவின் வரும்பொழுது யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது எழுதுறான், என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து நான் உம்மை நோக்கி எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இதை நான் வாசித்த உடனே, ஆண்டவரே இதை தாவீது இப்படி பாடியிருப்பாரோ அப்படின்னு கேட்டுட்டு அந்த வசனத்தையே ஒரு பாடலா கொடுங்கன்னு கேட்ட ஆண்டவர்கிட்ட அப்படியே அந்த பாடலா மாற்றி கொடுத்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. பாடுறதுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஜி மைனர் கொடுத்துருமா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ நிறைய பேர் யாரை கூப்பிடுறாங்கன்னா, செல்போன் எடுத்து சித்தப்பு காப்பாத்து, அத்தை உன்னைத்தான் நம்பினுக்கிறேன் சார், நீங்க இல்லாம ஒண்ணுமே நடக்காது சார், இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்றான், இந்த வசனத்துல அப்படியே கை வச்சு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவரே இந்த வசனத்தை நான் சொந்தமாக்குகிறேன்னு சொல்லுங்களேன். இந்த வசனத்தை வச்சு நம்ம கேட்க போறோம். இருதயம் தொய்ந்த நிலைமையில இங்க வந்திருக்கிறவங்க உண்டு. அதனால தான் இந்த பாடலை பாட சொல்றாரு. இந்த வசனத்துல கை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே இந்த வசனத்தை நான் சொந்தமாக மாற்றுகிறேன், எனக்கு சொந்தமாக நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் அறிக்கை பண்ணுங்க. என்ன சங்கீதம் 119:49 சொல்லுது, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி, இந்த வசனத்தை நான் நம்புற ஆண்டவரே என்னை நினைச்சு பாருங்கன்னு சொல்ல போறோம் நம்ம. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். முதல் வசனம், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். கமான், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ நீங்க சொல்ல போறீங்க, என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். பாடலாமா? என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். மூணாவது வசனம் எப்படி சொல்லுது? என்ன சொல்லுது? நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருக்களுக்கு எதிரே. எத்தனை பேர் வணக்கங்க பார்க்குறீங்க? வணக்கங்க. எங்கள் ஊர்லலாம் வணக்கம் சொன்னால் மரியாதையாக திரும்பி சொல்லுவாங்க. நீங்கள் தான் அப்படியே அமைதியாக இருக்கு. வணக்கங்கண்ணா. இருக்கட்டும் இருங்க வணக்கங்க. அடேங்கப்பா, நல்லா தான் சொல்கிறீங்க. வெரி குட். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தில் ஒரு குறுஞ்செய்தியை நாங்கள் போடுகிறோம். அந்த செய்திகள் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. அப்போது ஒரு நாள் வந்து அரக்கோணம் பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒவ்வொரு ஊரில் போனாலும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். அப்போ அரக்கோணத்தில் போன உடனே இந்த ஊர் பேர் என்னது? கரெக்டான என்னென்னா 6 கோணம். அந்த ஊரில் 6 ரோடு வந்து கனெக்ட் ஆகிறதுனால அந்த ஊருக்கு பேர் வச்சுக்கிறாங்க. என்னென்னு வச்சுக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்கள். அரக்கோணம்னு வச்சுக்கிறாங்க. அதனால் இந்த ஊரை வச்சு நம்ம சொல்லிடலாம், இந்த ஊரில் இருந்து 6 ஊருக்கு வழி இருக்குது, ஆனால் பரலோகத்துக்கு ஒரே வழி தான் இருக்குது. இதுதான் கான்செப்ட். இந்த ஊரில் இருந்து 6 ஊருக்கு போக முடியும் சார்,
ஆனால் பரலோகத்துக்கு போனால் ஒரு வழி தான் சார் இருக்குது, அந்த ஒரு வழி இயேசு தான் வழின்றது என்ன பண்ணிட்டோம், நேராக போய் எங்கே அரக்கோணம் பெருசாக எழுதப்பட்டுக்குன்னு ரோடாக தேடின்னு போனால் எங்கேயும் கிடைக்கல. ரயில்வே ஸ்டேஷனில் பெருசாக எழுதி வச்சுருந்தான் மஞ்சள் கலரில். நமக்கும் மஞ்சளுக்கும் ரொம்ப டைட்டு. அதனால் நேராக போய் போர்டு கீழே நின்று நானும் என் மனைவி சொன்னோம், அரக்கோணத்துக்கு 6 வழி இருக்குது, 6 கோணங்கள் 6 வழியை கனெக்ட் பண்ணும், பரலோகத்துக்கு போனால் ஒரே வழி தான் இருக்குது, இயேசு தான் என் வழி, அவர்கிட்ட வந்தேன்னா பரலோகத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணிட்டான், அமித்ஷாக்கே கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டான். நெஜம். அது வரைக்கும் லோக்கலாக இருந்த எங்களை அவன் என்ன பண்ணிட்டான், இன்டர்நேஷ்னல் ஆகிட்டான். அமித்ஷாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க, இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க, எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் போயிட்டு ஒரு RSS சகோதரர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போட்டார். எங்களுக்கு விரோதமாக அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. எங்களை விசாரிக்கும்படியாக அந்த போலீஸ் எங்களை கூப்பிட்டாங்க. பாருங்கள், இந்த நாளில் எங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வரும்ன்றதுனால கர்த்தர் முன்னமே அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, God knows the end from the beginning. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதலே அவர் அறிந்திருக்கிறார். வசனம் ஏசாயால எழுதப்பட்டிருக்கு. சூப்பருங்க. அதனால ஆண்டவர் வச்சிருக்கிறார். யார் தெரியுமா, இன்ஸ்பெக்டர் ஒரு கிறிஸ்தவர். நாங்கள் போனால், பாஸ்டர் பிரைஸ் உள்ள வாங்க பாஸ்டர், நீங்கள் பிளாக் டீ தான் லைம் டீ தான் உங்களுக்கு பிடிக்குமாமே அப்படின்னு போன உடனே எனக்கு கொடுக்குறாங்க. என்னது, லைம் டீ. பாஸ்டர் உங்களை சுற்றி ஒரு 600 பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்கே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பண்ண மாட்டோம், தயவுசெய்து இந்த பாஸ்டருங்களை அமுச்சு விட்ருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரையும் பேசி அமுச்சு விட்டுட்டேன். உள்ளே போனால் எஸ்ஐ வந்து சர்ச் மெம்பர், கான்ஸ்டபிள் வந்து நான் வளர்த்த பையன், எங்கள் ஹோமில் வளர்ந்துருக்கிறார் அந்த பையன். எனக்கு சாப்பாடு எட்டுன்னு வந்து டீ எட்டுன்னு வந்து வைக்கிறவர் பார்த்தீங்கன்னா, அந்த 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 பாய் வந்து அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி என்கிட்ட வேலை செய்கிற பிள்ளை. ஆண்டவர் எப்படி எட்டுன்னு வந்து வச்சுக்கிற, தெரியாத இடம், எங்கேயுமே தெரியாத இடம். அங்கே போனால் ராஜ மரியாதை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே உன்னை நான் கையில் வச்சிருக்கிறேன். எப்படி வச்சுக்கிறாரா, உன் பேரை கையில் வரைஞ்சி வச்சுக்கிறாரு. என் பேர் விஜயகாந்த்ன்ற பேரை, டேவிட் விஜயகாந்த்ன்றதை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிறாரு என் தலைவர். ஆமாம். அங்கே போனது அவர் சொன்னார், பாஸ்டர் இன்ஸ்பெக்டர், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீங்கள் வந்து என் மகளை ஆசீர்வதிக்க முடியுமா எங்கள் வீட்டுக்கு வந்து. வரனே, போவோம். போனால் அவர் தெலுங்குலேயே ஒரு பாட்டு பாடணும். ஜி கொடுக்குமா, నా బలహీనంలో నీ బలమో పరిపూర్ణంగా ఉందును, నా బలహీనంలో నీ బలమో పరిపూర్ణంగా ఉందును, உன் கிருபை எனக்கு போதன்ற பாட்டை தெலுங்குல எழுதி வச்சுக்கிறோம். ஆந்திரா பக்கம் போனால் பாடுறதுக்கு. ஆமாம். அங்கே போனால் அந்த அம்மா தெலுங்குன்றதுனால அவங்களுக்கு தெலுங்குலேயே அந்த பாட்டை பாடி அந்த பிள்ளைக்கு ப்ளஸ் பண்ணால், எனக்கு பிடிச்ச என்ன பாயசம் அது, இல்லை சிம்பிளாக பண்ணிவிடுமே, சேமியா பாயசம். ஆமாம், சேமியா பாயசம் எடுத்து அந்த அம்மா கொடுக்குது. சாப்பிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தால் எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி இன்ஸ்பெக்டர் டேபிள் இருக்குது. என்னையா நம்மளை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க, நம்மளை விசாரணைக்கு வந்தாங்க. எங்களுக்கு மட்டன் பிரியாணி மேலே இருக்குது. அப்போ தான் நீர் ஜீமன் இருக்குமா, அங்கே போனால் நம்மளை விசாரிக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, மட்டன் பிரியாணி. வசனம் அவ்வளோ உண்மை பாருங்களேன். நீர் எனக்கு ஒரு தடவை சொன்னால் பத்தாதுக்கா, ஒரே தடவை சொன்னால் நிச்சயமாக பத்தாது. ஆண்டவர் அவ்வளோ செஞ்சுக்கிறாரு. அது அவ்வளோ தடவை சொல்லிக்கினே இருக்கணும். நீர் எனக்கு 4 தடவை சொல்ல போகிறேன். நீர் எனக்கு அவ்வளோ இழுக்கணும். அவ்வளோ இழுவு இருக்குது நம்ம வாழ்க்கையில். நீர் எனக்கு முதல்ல இருந்து சொல்லலாமா, ரெடியா போலாமா, பாடலாமா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இழுவைகளை கர்த்தர் முடிவு கொண்டு வந்துக்கிறார். 4 தடவைலாம் பத்தாது, 400 தடவை பாடணும். நம்ம அவ்வளோ நல்லவராக இருந்துக்கிறார். சரியா? இருதயம் தொய்யும் பொழுதுலாம் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வச்சது அவர் தானே. பாடலாமா? கொடுங்கம்மா காடு. நீர் எனக்கு நீர் எனக்கு நீர் எனக்கு நீர் எனக்கு நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. பலத்த துருகமுமாயிருந்தீர், பலத்த துருகமுமாயிருந்தீர். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். பாடுங்க. என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும்.
என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். அவ்வளவும் வசனம், வசனத்தை தவிர எதுவுமே பாடல. இதுல சொந்த கருத்து எதுவுமே இல்லை, வசனத்தை அப்படியே பாடி இருக்கிறோம். பாடலாமா? இப்போ மூணாவது வசனத்தை பாடலாமா? கை இப்படி வச்சுக்கோங்களேன், உங்க முன்னாடி கர்த்தரை நிறுத்திக்கொள்ளுங்க. நீர் எனக்கு, பாடுங்க. நீர் எனக்கு, நீர் எனக்கு, நல்லா பாடுறீங்க. நீர் எனக்கு, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. பலத்த துருகமும் ஆயிருந்தீர், பலத்த துருகமும் ஆயிருந்தீர். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். சத்தமா, என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். ஒன் மோர் டைம். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சத்தமா, என் எனக்கு தொய்யும் போது பூமி கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். முதல் வசனம், என் கூக்குரல், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். அடிமை பெண் ஆகார், அடிச்சு துரத்தப்பட்டவள் ஆகார், கைவிடப்பட்டவள் ஆகார். அவ சொன்னாங்க, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அதாயா என் கூக்குரல் கவனியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்கள் கண்ணீரை நான் கண்டேன், நான் இறங்கி வந்தேன்னு சொல்றாருங்க. அவர் கேட்டுட்டோம் பார்த்துட்டோம் சும்மா இருக்க மாட்டாருங்க. நம்ம ஆளுங்க தான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவான். 100 ரூபாய் கேட்டு பாரு, சிஸ்டர் ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன்னு. அடுத்த நாள் காலைல உங்கள் வீட்டு தான் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படியே அப்போ தான் ஃபோன் வந்திருக்கும், வராத ஃபோனை காதில் வச்சுக்கினே நடந்து போவாங்க. அது நம்ம ஜனம். ஆனால் அவர் எப்படி தெரியுமா, என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். சரியா இல்ல, என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு, நீர் எனக்கு, பாடுகா. நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே. பலத்த துருகமும் ஆயிருந்தீர், பலத்த துருகமும் ஆயிருந்தீர். என் கூக்குரல் கேட்டிடும், ஓ எஸ், என் விண்ணப்பத்தை கவனியும். ஓ என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். கேட்கலாமா? என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியோ. யாரெல்லாம் விசுவாசமா சொல்றாங்களோ அவருக்கு தான் அவர் அடைக்கலம். ஒண்ணுமே இல்லாம முடிச்சிச்சுங்க அந்த பிரச்சனை. இந்த அரக்கோணம் பிரச்சனை பாருங்க, ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிடுச்சு. அது வரைக்கும் முடிச்சூர் என்கின்ற ஒரு சின்ன கிராமத்துல குட்டையில உருந்த மட்டையா தவளூண்டு ஊழியமா பண்ணிட்டு இருந்த எங்களை கர்த்தர் உலகம் முழுக்க அமிச்சிட்டார்.
ஒரே நாளில் உலகம் முழுவதுல இருக்கிற சபைகள் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. இங்கே இருந்தவங்க கூட ஜெபிச்சிருப்பாங்க. இந்த அரக்கோணம் பிரச்சனைக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருந்தவங்க கூட ஊழியத்தை ஆண்டவர் பிரச்சனையை கூட சாதகமாக மாற்றி வச்சுட்டாரு. ஆமென். இன்னைக்கு உனக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் பிரச்சனை கிடையாது, சோதனை எல்லாம் சாதனையாக மாறப்போகுது. இப்போ அப்படியே கை வச்சு கேட்க போறீங்க. நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர், பலத்த துருகமும், பலத்த துருகமும், பலத்த துருகமும் என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, தன்னுடைய ஜனங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாராம். நிறைய பாடல். நாளைக்கு காலையில் வந்து அவங்க சர்ச்சில் வந்து ஆண்டு விழா, அதனால் வந்து ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தாராம். பாட்டை கற்றுக் கொடுத்த உடனே ஜனங்க அழகாக பாடினாங்களா உங்களை மாதிரியே. என் கூக்குரல், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும், அழகா பாடுறீங்களே. என் விண்ணப்பத்தை கவனியும். சொல்லி கொடுத்த மனுஷன் பொசுக்குன்னு போயிட்டாரு. அன்னைக்கே எங்க போயிட்டாரு? பொசுக்குன்னு போயிட்டாரு. நல்ல மனுஷன் பாருங்க, அதனால பரலோகம் போயிட்டார். அவரு நல்ல மனுஷன், அதனால பரலோகம் போயிட்டார். பரலோகம் போனதும் அவருக்கெல்லாம் ஒரே ஆசை என்னன்னா, அடுத்த நாள் ஆண்டு விழா. அடுத்த நாள் என்னது? சத்தமா சொல்லுங்க, ஆண்டு விழா. அப்போ ஆண்டு விழாவில் இந்த ஜனங்க நான் கற்றுக் கொடுத்த பாட்டு தான் பாடுவாங்க. ஏன்னா நான் வேற பொசுக்குன்னு போயிட்டேன். சரியா? பொசுக்குன்னு போயிட்டதுனால கண்டிப்பாக என் நினைவா என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டை நாளைக்கு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கப்படி யாராவது மரித்து போனாங்கன்னாலும் அவங்கள ஓரமாக வச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு தான் அவங்கள எடுத்துன்னு போய் வந்து அடக்கம் செய்வாங்க, அந்த ஒரு வழக்கத்தின்படி. அதனால அவருக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே லைட்டாக கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கல, நான் இப்போ பார்க்கணும், என் ஜனங்கள்லாம் வருவாங்க, நான் ஆசைப்பட்ட கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே பாடுவாங்க, நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்ட உடனே அவரும் சொல்லிட்டாராம், ஓகே நானும் கேட்குறேன் அப்படின்னு சாமி சொல்லிட்டாராம். சாமியும் சீஷர்களும் எல்லாரும் தேவதூதர்களும் அப்படியே நின்று யாரை தான் பார்த்துன்னுக்குறாங்க. நல்லா கதை கேட்டீங்க போங்க. கரெக்டாக முதல்ல இருந்தே சொல்லணுமா? திரும்ப முதல்ல இருந்தே எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அப்போ ஆண்டவரும் சீஷர்களும் தூதர்களும் இப்போ யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க? அடுத்த நாள் காலையில் இவர் ஆராதிக்கிற அந்த சபையின் பாடலை பார்த்துன்னுக்குறாங்க. கரெக்டாக மைக் சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல ஜனங்க ஆரவாரத்தோடு கூட்டமாக வந்துட்டாங்க. இவரை முன்னிட்டு பாடகர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து ஒரே யூனிஃபார்மாக போட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டை பாடுறாங்க பாருங்களேன். இப்போ நான் கற்றுக் கொடுத்த பாட்டு தான் வச்சுக்கலாமே, அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இப்போ ஆண்டவர் பார்க்குறான்னு வச்சுக்குவோம். ஆமாம், அப்புறம் பரலோகத்துக்கு போவோம் திரும்பி. என் இருதயம் தொய்யும் போது பூமி கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. இப்படி அழகா பாடிட்டு இருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஜனங்க எல்லாரும் வெள்ளப்புறாக்கள் போலவே இருக்கிறாங்க. தேவ தூதர்களோட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கிறாங்க, ரெக்க தான் இல்லை இதுங்களுக்கு. அவ்வளோ அழகா இருக்குது, பார்த்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் சத்தம் 7:30 சத்தம் தான் கேட்குது. எத்தனை? 1000 பேர் இருக்கிறாங்க, 7:30 டிக்கெட் தான். ஒன்று அரை டிக்கெட், அதில் ஒன்று என்ன டிக்கெட்டு? அரை டிக்கெட். மிச்சம் 7 டிக்கெட் சத்தம் தான் மேலே கேட்குது. இவருக்கு வந்து ஒரு சந்தேகம், சாமி அழகா பாடுறாங்க, நான் பார்க்குறேன், அழகா ஆராதிக்கிறாங்க, கை மேலே இருக்குது, பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கணும், அதுவும் இப்படியும் இப்படியும் பாட்டு பாடும்போது இப்படி வந்துடுது, கை இப்படி போயிடுது, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி அழகாக ஆராதிக்கிறாங்க, அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் 7:30 சத்தம் தான் கேட்குது. என்ன மேட்ருன்னு சாமியை கேட்டால் அவர் சொன்னாராம், தம்பி நீ பாடுற சத்தம் ஸ்பீக்கரில் கேட்கும், பக்கத்து வீட்டில் கேட்கும், எதிர் வீட்டுக்காரனுக்கு கேட்கும், ஆனால் பரலோகத்துக்கு கேட்கணும் ஒரே கண்டிஷன் தான், முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் அங்கே கேட்கும்.
இந்த 7.5 டிக்கெட்டு தான் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவர் என்ன பண்ணிச்சான்? ஆராதனை பண்ணிச்சான். மிச்சம் எல்லாம் எதுக்காக ஆராதனை பண்ணிச்சான்? எங்கள் ஐயா பாவம் கோச்சுக்குவார், அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாருன்னு எங்கள் ஐயாவை நினச்சி பாடிச்சான். இன்னைக்கு இதெல்லாம் எந்த ஐயாவை நினச்சி பாடிச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஐயாவுக்கு போனோம்னா முழு மனதோடு ஆராதிக்க. யாரோ சொன்னாங்கன்றதுனால நீங்க வரல. கர்த்தரை ஆராதிக்கும்படியான கூட்டம். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ முழு மனதோடு அவர் ஆராதிக்கிறவங்க மத்தியில கர்த்தர் இருப்பார். வேதத்துல ரொம்ப அழகா தியானம் பண்ணிக்கிட்டே வந்தங்க. அப்போ ஒரு வசனத்தை வாசனம் டபக்கு நின்று போச்சு. அந்த வசனம் மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனம். அதே வசனத்தை மார்க் 13வது அதிகாரத்துல 30வது வசனத்திலும் இப்படி போடப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்லிட்டு ஆண்டவர் அதோட நிறுத்தல. அடுத்த வசனம் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா என் வார்த்தை ஒழியாது. ஆனா இந்த விஷயத்துல ஒரு ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன ரகசியம்? நான் தேட ஆரம்பிச்சேன். ஒரு சந்ததி, இந்த சந்ததி, இதை யாருக்கிட்ட பேசுறார் ஆண்டவர்? சீஷர்கள் கிட்ட பேசுறார். இந்த சந்ததி யார்? இதை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். இந்த சந்ததி யார்? யார் இந்த சந்ததி? நான் வருகிற வரைக்கும் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை ஆண்டவர் சொன்னார். அவர் வர வரைக்கும் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப இந்த சந்ததி யார்? கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். 2 நோட் 500 ரூபாய் 8 2 நோட் இருக்கு. ஊழியக்காரங்கிட்ட இங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. ஆமா, ஆண்டவர் இயேசு. திரும்பி நான் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு சந்ததியை குறித்து பேசுகிறார். அந்த சந்ததி ஒழியாத சந்ததி என்று சொல்லுகிறார். அவர் வர வரைக்கும் இருக்கும்னு சொல்லுகிறார். அந்த சந்ததி யார்? அம்மா சொல்றாங்க. யாராவது சத்தமா அவங்க சொன்னதை சொல்ல முடியுமா? ஆபிரகாமின் சந்ததி, அப்புறம் கிறிஸ்துவின் சந்ததி. அதாவது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறீங்க, எல்லாம் 3/4 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. உங்க ஆன்சர் தாவீதின் சந்ததி, ரொம்ப தூரம். பக்தி உள்ள சந்ததி, கிறிஸ்துவை ஆராதிக்கிற சந்ததி இல்லைங்க. எக்ஸாக்டா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 1000 ரூபாயை பாக்கெட்லயே வைக்க வைத்ததுக்காக 2 ஸ்தோத்திரம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இயேசு தமது சீஷர்களை பார்த்து கடைசியாக கட்டளையிட்ட கட்டளை என்ன? ஓகே, இதுதான் க்ளூ. இது ஒரு அதிகாரத்தில் நீங்க சொல்ற வசனம் இருக்கு ஆண்டி. மத்தேயுல இருக்குது, மார்க்ல என்ன இருக்குது? கடைசியா கொடுத்த கட்டளை என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஐயோ, கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. இப்போ சொன்னா கூட நான் 1000 ரூபாய் கொடுத்துருவேன். சோத்திரம் என்கிட்டே இருக்குது. சோத்திரம் இப்போ என்கிட்ட இருக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டி சொன்னீங்க. நீங்க இப்போ என்கிட்ட இருக்கட்டும் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்க சீஷர்கள்னு சொல்லிட்டு. ஆமா, பியூட்டிஃபுல்லான ஆன்சர் என்ன தெரியுமா? சீஷன் என்னும் சந்ததி அழிந்து போவதில்லை என்ற ரகசியத்தை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீஷன் என்னும் சந்ததி. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டியும் ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள். இதுதான் இயேசுவின் கட்டளை. This is what God want us to do today. இயேசுடைய ஆசை, இயேசுடைய ஏக்கம் சீஷன் ஆக்கணும். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சில் இப்படியா நடந்ததா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் அவனுடைய சக ஊழியரோடு கூட பேசுகிறார். எப்பா, என் விசுவாசி என் சபையில் சொன்ன சாட்சி. நல்லா கவனிச்சிங்க, அவர் சொன்ன வார்த்தை என்னது? என் விசுவாசி என் சபையில் சொன்ன சாட்சி. நல்லா கவனிச்சிங்க, இந்த விசுவாசிலாம் கிடையாது,
பாதி விசுவாசி, முக்காவாசி விசவூசி. சத்தமா சொல்றேன், கவனிச்சுக்கோ. பாதி விசுவாசி, முக்காவாசி. ஆண்டவருடைய பார்வையில வேதத்துல விசுவாசி என்பது அல்ல, சீஷன். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உருவாக்க சொன்னது, அவர் கட்டளை கொடுத்தது, ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னது எல்லாரையுமே சீஷன் என்னும் சந்ததி. அப்ப ஆண்டவர் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லைன்னு சொல்றார். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ரோமர், 1 யோவான், 2 யோவான், பேதுரு, தீத்து, என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு அனைத்து புஸ்தகங்களும் ஆமேன் என்று சொல்லி முடியும். எடுத்து பார்த்துங்க. ஆனால் ஒரு புஸ்தகம் ஆமேன்னு சொல்லி முடியல. எந்த புஸ்தகம்? அப்போஸ்தலர். ஏன் முடியல? அந்த சீஷன் என்னும் சந்ததி முடிவு பெறல. அது தொடர்ந்து கொண்டு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தகப்பன்கள் இடத்துல கொடுத்த ஊழியத்தை இன்னைக்கு அடுத்த தலைமுறையும் ஒன்னா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறை இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 ஜெனரேஷன் இங்கே இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை இங்கே இருக்கிறோம். இதோ இந்த தலைமுறையில் 35 வயசுக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியம் ஆரம்பிச்சதுங்க. அப்போ எனக்கு வயசு 4, 5, 6, இப்போ 41 வயசு ஆகுது. 35 வருஷம் முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அடுத்த தலைமுறையில் நான் நிற்கிறேன். கரெக்டா அங்கிள்? வாட் a glory it is, beautiful. அப்ப இந்த சந்ததி சீஷன் என்னும் சந்ததி, ஹalleluya, இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை. அவர் வர வரைக்கும் ஒழியாது. இது அவர் வர வரைக்கும் ஒழியாத சந்ததி சீஷன் என்னும் சந்ததி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த சந்ததிக்கு பேர் என்னது? சீஷன். இன்னைக்கு சபையில ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க, ஃபாலோவர்ஸ் இல்ல. சீஷன் அவரை பின்பற்றிவான் என்று அழைச்சவர்லாம் ஃபாலோவர்ஸ். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா போயிருக்குது? ஃபேன்ஸ் ஆயிடுச்சு. இதோ எனக்கு முன்னாடி ஒரு ஃபேன் இருக்குது பாரு, 2 ஃபேன். அவங்களுக்கு ஒரு ஃபேன், எனக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சபை எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ரசிகர் கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறது. ரசிகனா சீசனா? தலைவா, சீசனா? ஆமா, ஒரு கூட்டம் வருது. அங்க போனா இன்னைக்கு வாட் இஸ் சர்ச்? சபை தன் நோக்கத்தை மறந்து பயணிக்குதோ, சபை தன்னுடைய நிலைமையை மறந்து விட்டதோ. சபையை கர்த்தர் எதுக்காக அழைச்சாரு? உன்னைய என எதுக்காக அழைச்சாரு? இன்னைக்கு சபை பாகுபாடின்றி ஒரு கூட்ட ஜனங்களா இங்க வந்திருக்கிறோம்னா கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் சீஷர்களாக உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த தலைமுறையில, இந்த சந்ததியில ஒழியாது இருக்கிற சீஷன் என்னும் சந்ததி நீங்க தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சீஷர்களாக மாறி இருக்கிறாரு. நீ விசுவாசியம் இல்லை, ஊசியம் இல்லை, நீ சீசன். ஆமென் சொல்லுங்களேன். யார் நீ? சீஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சீஷனை கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சீஷனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த 2 ஒரு சாட்சி சொன்னாங்கன்னு சொன்னால, அந்த சாட்சி என்னான்ட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, அந்த என் விசுவாசி வந்து சாட்சி சொன்னாங்க பிரதர், பாஸ்டர். என்ன சாட்சி தெரியுமா? நான் நிற்பதும் நிர்மலா கூட இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொன்னார். நிறைய பேருக்கு புரியல, தூங்கி நிற்கிறாங்க. நான் நிற்பதும், என் பொண்டாட்டி நிர்மலா கூட இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்றாரு பாஸ்டர் அப்படின்றாரு. இப்போ கிருபை எப்படி கொண்டாடப்படுகிறது பாருங்களேன். பொண்டாட்டி கூட இருக்கிற வரைக்கும் கிருபை தான் அவரை காப்பாத்துதான். இன்னைக்கு சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிருபையை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நம்ம மட்டும்தான் கிருபையை தனியா பிரிச்சு கொண்டாடினுக்கிறோம். ஆனா வசனத்துல கிருபையை தனியா பிரிச்சு கொடுக்கறதே இல்லை. கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியம் ஒன்றோட ஒன்று முத்தம் செய்யும் சொல்லுது. கிருபையும் சத்தியமும் பிரிக்கப்படவே இல்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படின்னா டபுள் காயின் மாதிரி, தலையா பூவான்ற தூக்கி போட்டு ஒரு காயின்ல 2 சைடு இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படின்னா ஒரு பக்கம் கிருபை. எதுக்கு தெரியுமா? கிருபையை பெற்றுக்கொள், சத்தியத்துக்காக வாழ். சத்தியத்துக்காக வாழ்ற கூட்டம் தான் இந்த சீஷன் என்னும் சந்ததி. அன்னைக்கு தோமான ஒருத்தனை இங்க அனுப்பலன்னு சொன்னா ஒன்னுத்துக்கு நம்ம ஒண்ணுமே இருந்திருக்க மாட்டோம். உண்மை தானங்க ஐயா? சீஷன் என்னும் சந்ததி இங்க வரலன்னா, இங்க மிஷினரிமார்கள் கால்கள் இந்த ஊர்ல படலைன்னா இன்னைக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்? ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு ரசிகர்களாக மாறிவிட்ட சபை, இன்னைக்கு ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னா, நான் கேட்டேன், ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னாரு ஒரு சபை என்னெல்லாம் இருக்கணும் பிரதர்? சிம்பிளா 3 விஷயம் தான் பிரதர் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன்.
கட்டிங், லைட்டிங், செட்டிங். சபைக்கான 3 செட்டப் என்ன இருந்தால் போதுமா? கட்டிங், லைட்டிங், செட்டிங் இருந்தால் கொஞ்சம் புகைலாம் வரும், பொருளவங்க மாதிரி ஆகிடும். நல்லா மியூசிக்லாம் கொடுப்பாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஆராதிக்கலாம். எப்படி தெரியுமா ஆராதிக்கலாம்? ஒரு எஃப் மைனர் கொடுப்பா, அப்படியே ஆராதனை பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். இப்போ என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஆராதனை பண்ண போகிறீங்க. பண்ணலாமா? ஆராதனை ஆராதனை. எஃப் மைனர்டா. ஆராதனை ஆராதனை. நாங்க நல்லா ஆராதிக்கிறீங்க பாருங்க. ஆராதிக்கலாமா? கை தட்டி பாடலாமா? ஆராதனை ஆராதனை, நாங்க சண்டே மட்டும் ஆராதனை. நல்லா பாடுங்க. ஆராதனை ஆராதனை, நாங்க சண்டே மட்டும் ஆராதனை. காலையிலும் மாலையிலும் நாங்க சண்டே மட்டும் ஆராதனை. ஐயா சும்மா அப்படித்தானே? காலையிலும் மாலையிலும் சண்டே மட்டும் ஆராதனை. கரெக்டா கார்டு கொடுத்த ஆரம்பிக்குமா? ஆராதனை ஆராதனை, நாங்க சண்டே மட்டும் ஆராதனை. அப்ப திங்கக்கிழமை மண்டே லீவு, டியூஸ்டே லீவு, வெனஸ்டே லீவு, தர்ஸ்டே லீவு, ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே ரொம்ப போர் தலைவா. திரும்பி சண்டே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. சண்டே மட்டும் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. சத்தமா பாடியா? நாங்க சண்டே மட்டும் ஆராதனை. அப்புறம் எப்படி? காலையிலும் மாலையிலும் உன் கேஸ் அப்படித்தானே? அவன் வந்து சொல்றான், நான் சண்டே தானே ஆராதனை, சாட்டர்டே என்ன போய் புண்ணோண்டி நிற்கிறேன்னு கேட்குறான். இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் போயிடுச்சு. சீசன் அப்படி இல்லை, சீசன் அப்படி இல்லை. ஆண்டவர் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மார்க் 13வது அதிகாரத்திலையும் மத்தேயு 24வது அதிகாரத்தையும் தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இந்த ரகசியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். கடைசி காலங்களிலே சம்பவிக்கிறதை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நிறைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ ஒரு விஷயத்தை நான் கண்டேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்றதாக நான் பார்த்தேன். ஆண்டவர் ஒரு இடத்துல அந்த அந்த டோட்டல் அதிகாரத்தையும் நான் வாசிக்கிறத நான் வாசித்து பார்த்தேன். மார்க் 13வது அதிகாரம் ஃபுல்லாக நான் வாசித்தேன்னா கடைசி காலங்களில் என்னெல்லாம் சம்பவிக்குன்றதை சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று 2 இடத்துல சொல்கிறார். சரிங்களா? 2 இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்றதை ஒரு இடத்துல சொல்கிறாரு. அடுத்தது 4 இடத்துல விழித்திருங்கள் என்று சொல்கிறார். இங்கே நான் வந்ததுலேருந்து ஆண்டவரே எனக்கு உறுதி செய்யுங்கன்னு சொன்னப்போ வந்ததுமே ஆண்டவர் காமிச்ச வசனம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்ல போடப்பட்டிருக்கு வசனம். அதுக்கப்புறம் ஜெபிக்கிறவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தை விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒரு எழுப்புதலுக்காக என் ஜனங்கள் விழிப்பாக இருக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணதை நான் கண்டேன். இப்போ ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். 4 இடத்துல விழித்திருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் விழித்திருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அதே சீஷர்கள் ஒழிந்து போகாத இந்த சந்ததியில் சீஷர்களாக இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? விழித்திருங்கள். ஆங்கில வேத புத்தகத்தில் அதுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா ஆயத்தமாய் இருங்கள்னு சொல்லப்படுகிறது. ESV டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது. என்னன்னு சொல்லுது? ஆயத்தமா இருங்கள். ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கிறது. எங்கன்னா புறப்பட்டு போனேன்னா எங்க வீட்டில் ரொம்ப ஒரே தடல்புடலாக இருக்கும். ஏன்னா எனக்கு 3 பிள்ளைங்கன்னு சொன்னல. கேரன் 10வது படிக்கிறான், கிங் சைரஸ் வந்து 7th படிக்கிறாரு, கெனானியா 4வது படிக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரே பெட்டிலேயே எல்லாத்தையும் வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் ஒத்துக்காதுங்க. 3 எப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் போச்சுன்னா 3 பெட்டியும் யார் தான் தூக்கணும் கடைசியா? ஆமாம், ரெட்டு கலர் பெல்ட் மட்டும் கட்டினா தலை மேலே 4 பெட்டி வந்துடும். அவ்வளோதான். போகிறவங்க கூட ஒன்று கொடுத்துருவான் போல இருக்குது. எல்லா பெட்டியும் நான் தானே தூக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்காதுங்க. 3 என்னென்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணும். அது சாக்ஸ் எடுத்து வைக்கிறது என்ன, ட்ரௌசர் எடுத்து வைக்கிறது என்ன, அதோடைய சட்டை எடுத்து வைக்கிறது. அந்த 3வது இருக்குது பாருங்க, ரொம்ப மோசம். அது என்ன மாதிரியே கருப்பாக பிறந்துக்குது.
முதல் 2 வெள்ளையாக பிறந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன், வெள்ளையா வேணும், நான் தான் கருப்பாக்குறேன், பிள்ளைங்க 2 வெள்ளையா வேணும் கிட்ட கொடுத்துட்டேன். என் மனைவி ஜெபம் பண்ணிட்டுக்கிறா, 3வது என் புருஷன் மாதிரியே கருப்பாக வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், என் புருஷன் மாதிரி அழகாக வேணும் அப்படின்னு கேட்டுக்குது. அதனால் அது 3வது என்னென்ன கடைக்குட்டி என்ன மாதிரியே அது வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணும். எங்கன்னா போனோன்னா அந்த பெட்டி எடுத்து ரெடி ஆகிடுங்க. எங்கன்னா போனோன்னா என்ன ஆகிடும், பெட்டி எடுத்துக்கின்னு ரெடி ஆகிடும். அதுக்குன்னே ஒரு பெட்டி வச்சுருக்குது, சஃபாரி சூட் கேஸ். அந்த சூட் கேஸ் பேர் சஃபாரி, ஒரு பிளாஸ்டிக் பை. அது 2 நாள் தாண்டா போகிறோம், கவரில் போட்டுன்னு போயிடலான்டா உன் ட்ரௌசரையும் உன் பேண்ட் சட்டையும் கேட்டால் ஒத்துக்காது. அந்த 2 நாளைக்கு அது என்ன பண்ணோம், பெட்டி எடுத்து வச்சு அழகாக பேக் பண்ணி ரெடி ஆகினே இருப்பான் அந்த 2 நாளைக்கு. நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குதுங்க, பொன் குழந்தை பிறந்த நாள்ல இருந்தே பொன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு பொண்ணு பிறந்த உடனே 1 கிராம் தங்கமாவது வருஷத்துக்கு வாங்கணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்கி வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. we are preparing ourselves for everything. எல்லாத்துக்கும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கைக்காக பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜ் 3 வருஷம் படிக்கிறான், 4 வருஷம் படிக்கிறான், 5 வருஷம் படிக்கிறான். ஒரு மீட்டிங்காக எவ்வளோ நாள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மீட்டிங் இந்த ஒரு நாள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல அங்கிள், ஆயத்தம், பயங்கர ஆயத்தம். ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போனோன்னா பயங்கர ஆயத்தம். இது அண்ணா அழகாக கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இங்கே வரணும்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுமான்னு பார்த்துருப்பீங்களா அண்ணன், எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துருப்பீங்களா, வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணார். இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அண்ணனை தான் சாரணும், எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சு பியூட்டிஃபுல்லாக வச்சாச்சான்னு பார்த்துட்டு தான் வந்திருக்காரு, எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு. எவ்ரிதிங் நீட்ஸ் ப்ரிப்பரேஷனுங்க, எல்லாத்துக்கும் ஆயத்தம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சபை அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறதா? சபையில் பேசப்படுகிற செய்திகள் என்ன? முக்காடை அவசியமா? விசிலடிப்பது அவசியமா? இப்பொழுது திடுக்கிடும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. தலைவா, சபை அவரை சந்திக்க வார்த்தையிலே ஆயத்தமாய் இருக்கிறதா? சீஷன் என்னும் சந்ததி என்னையா பண்ணிட்டு இருக்குது? சாரல் நவரோஜியம் அழகான பாடல் நிறைய பாடியிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நான் வருத்தப்படுகிற ஒரு விஷயம் என்னையும் சேர்த்து தான், அவங்க எழுதுகிற ஒவ்வொரு பாடலின் கடைசி அந்த கோரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை குறித்து எழுதியிருப்பாங்க சாரல் நவரோஜியம்மா. அன்னைக்கு எழுதுகிற பாடல்கள் அதை எழுதுறது இல்லையே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமும் உச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமும் உச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாருங்க, இவ்வளவு ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இருந்ததுனால தான் சாரல் நவரோஜியம்மா இப்படி அழகான பாடல் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இப்போவும் எனக்குள்ளே இருக்கிற வாஞ்சை, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, எப்படியாவது பரலோகம் போயிடணும்ப்பா. என் மனைவிக்கு வந்து இது வந்து புதுசு. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு, நான் லூசுன்னு தெரியும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஆனால் என் மனைவிக்கு இது புதுசு. இப்போ தானேப்பா கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பெற்றுருக்குறோம், இப்போவே பரலோகம் போகணும் பரலோகம் போகணும். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பரலோகம் போனோன்னா மண்டையே போடணும். அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னது? பரலோகம் போனா மண்டை போன. அதுவும் நான் கார் டிரைவிங்கில் போகும்போது சொல்லிடுவேன்னா பார்த்துங்களேன், அவள் பாருங்க அது வரைக்கும் சாஞ்சு உட்காந்துருப்பா. பாப்பா பரலோகம் போகணும்னு சொன்ன உடனே இப்படி நேராக உட்காந்துக்குவான். நான் தான் கார் ஓட்டிகிட்டு இருப்பேன், ஆனால் பிரேக்கெல்லாம் அவன் அடிப்பான். ஆமாம், என் கீர் கை கரெக்டாக பிடிச்சிக்குவான். அந்த கை இது கீரில் இருக்குன்னா என் கை இந்த கையை பிடிச்சிக்கின்னு அப்படியே அழுத்துவான். பிரேக் வரணும்னா கரெக்டாக அழுத்துவான். இப்படி அழுத்துனா நான் பிரேக் பிடிச்சிடணுமா அப்படி. அவங்களுக்கு ஒரு பயம். அப்போ கேட்பா, என்ன கேட்டா, ஐயோ என்னையா இப்போ தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, மனுஷனா நீ செத்து போனோம் பரலோகம் போனன்ற. இல்லை பாப்பா, எப்படியாவது அவரை பார்த்துடணும். என்னன்னா நமக்காக யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. தலைவரே, நம்ம சாவ வேண்டிய இடத்துல அவர் செத்து போயிருக்கிறாரியா?
நம்ம பட வேண்டிய பாடுகள் அவர் பட்டு அவர் போயிருக்கிறாரு. அவரை போய் பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டாம். அப்போதான் எனக்குள்ள ஒரு ஆசையும் வாஞ்சையும் ஏக்கமும், எப்படியாவது பரலோகத்துக்கு போய் பார்த்துடணும், அவர் எப்படியாவது போயிடணுன்ற ஒரு வாஞ்சை எனக்கு. அப்போதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இந்த வாஞ்சை இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுவார். நம்ம எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் நீங்கள் பரலோகம் போவீங்க. ஆமாம், ஆள் எத்தனை பேருக்கு அது விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, எப்படியாவது இந்த கூட்டம் அங்கே பரலோகத்தில் இருக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஆள் இந்த கூட்டம் பரலோகத்தை வாஞ்சிக்க போகுது. இப்போ நம்ம பாட போகிறோம். ஒரு கார்டு கம்மி பண்ணிக்கலாம். இன்ப இயேசு ராஜா டி கொடுத்துருமா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த சீஷர்களுக்கு என்று விசேஷித்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர் ஒரு காரியத்தை பொறுப்பா சீஷர்கள் கிட்ட கொடுத்தாரு. அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட பொறுப்பு என்ன? உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை. நீ எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பனா, அவருக்குள் நிலைத்திருந்தா மாத்திரம்தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ரெண்டு காரியங்களுக்காக ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ரெண்டு இடத்துல சொல்றாரு எச்சரிக்கையா இருங்கள், 4 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு விழித்திருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எதற்கு விழித்திருங்கள் சொல்றான்றதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்ம சபையை பார்த்து சொல்றாரு நம்ம விழித்திருக்கணுமா. ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக விழித்திருக்கணும்? ஜெபிப்பதற்காக விழித்திருக்கணும்னு வசனம் சொல்லி தருது. எதற்காக விழித்திருக்கணும்? ஜெபிப்பதற்காக. இன்னைக்கு இதே தூத்துக்குடி பட்டணத்துல லட்ச மக்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் கிறிஸ்தவர்கள். ஆனா ஜெபிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் தான் நம்மளால கொண்டு வந்திருக்க முடியுது. உண்மையா இல்லையா? அப்போ இன்னும் வராதவனுக்காக யார் ஜெபிப்பா? நான் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தை குறித்து நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். Prayer is the earthly license for heavenly interference on earth. இந்த பூலோகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் ஜெபம், பரலோகம் பூலோகத்தில் வேலை செய்யுது. ஆமென் சொல்லுங்களேன். நீ எதற்காக சபை விழித்திருக்கணும்? ஜெபிப்பதற்காகவே விழித்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஜெபிப்பதற்காகவே நாம் விழித்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபிச்சாதான் ஒரு அற்புதம் நடக்கும். நீ ஜெபிச்சாதான் ஒரு எழுப்புதல் வரும். 2 பேர் 3 பேர் இருந்தா போதும் சார், மிச்சம் எல்லாத்துக்கும் 100 பேர் தேவைப்படும். ஆனா ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் 3 பேர் இருந்தா போதும். கொஞ்சம் கூட்டம் ஜெபிச்சா கூட ஒரு அற்புதம் நடக்கும். எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரனா மாத்தி இருக்குது. நான் நல்லவனே கிடையாது, நான் உருப்படுறவனே கிடையாது. அப்படி கேடு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை மாற்றுவதற்கு என் தாய் நான் பிறந்த அன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை உபவாசித்து ஜெபிப்பாங்க. என் வாழ்க்கை மாறுச்சு. 5 வருஷம் எனக்காக ஜெபிச்சாங்க. அழுது ஜெபிச்சாங்க. என் வாழ்க்கை மாறுச்சு. எங்க அப்பாக்காக 11 வருஷம் ஜெபிச்சாங்க. அவர் ஊழியக்காரனாக மாறினார். இன்னைக்கு ஒரு ஜெபம், உன்னுடைய ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய ஜெபம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வருவார். ஏன்னா நீ அழியாத சந்ததி, நீ சீஷன் என்னும் சந்ததி. இந்த சீஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு ஜெபிக்கணும்னு சொல்றாரு. 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்கணும்னு சொல்றாரு. எத்தனை மணி நேரம் ஜெபிக்க சொல்றாரு? அட்லீஸ்ட் 1 hour நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு ஜெபிக்கணும்னு அவரை கேளுங்க, அவர் கற்றுக் கொடுப்பாரு. ஆமா, நீ விழித்திருக்கணும்னா முதல்ல எதுக்கு விழித்திருக்கணும்? எதற்கு? சத்தமா சொல்லுங்க. ஏன் நீ ஜெபிக்கணும்? ஏன்னா நீ யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் யாரு? நான் விசுவாசி இல்ல, விச ஊசியும். நீங்க யாரு? சீஷன். அப்ப சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், தரித்திருந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், யுத்தத்தில் நின்று ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபம் தான் ஜெயத்தை தரும். வேற எதுவும் ஜெயத்தை நமக்கு தராது. ஜெபம் தான் ஜெயத்தை தரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்ல எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் உங்க வீட்டில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்போகுது? இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணலாமா? ஆண்டவரே
நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்று முதல் நாங்கள் ஜெபிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிற பலன் எங்களுக்கு தாங்க. ஏன்னா நான் சீஷன், ஏன்னா நான் நிலைத்திருக்கணும். உண்மையிலே நான் நிலைத்திருந்தா நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நீ செடினா நான் கொடி. ஆண்டவரே நீங்கள் செடினா நான் கொடி. நான் கனி கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன்னா நான் கனி கொடுப்பேன். கனினால என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க. அதனால் நான் ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிற பழக்கத்தை எனக்கு கொடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மாக்காக ஜெபிக்கணும்னு பொருத்தனை பண்ணிக்கலாம். இந்த கூடுக முடியறதுக்குள்ள ஆண்டவர் உங்கள் நினைவில் கொண்டு வர உங்கள் சொந்தக்காரர் கர்த்தரை ரட்சிக்கப்படாத ஒருத்தர் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு அடையும்படியாக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒருத்தர் தான், 5 பேர்லாம் வேணாம். இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எனக்கு ஒரு அற்புதம் காண செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க பேரை சொல்லி ஜெபிங்களேன். டிசம்பருக்குள்ளே அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. டிசம்பருக்குள்ளே அவங்கள அடுத்த வருஷம் இங்கே கூட்டின்னு வர போகிறீங்க. நீங்கள் புதிய வருஷத்தில் ஒரு கூடுகை இங்கே நடத்தினாங்கன்னா அந்த கூடுகையில் 36வது வருஷத்தின் உபவாச கூடுகையில் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து சாட்சின்னு சொன்னதும் முண்டி அடிச்சுக்கின்னு ஓடி வரணும். ஏன்னா அவ்வளோ சாட்சி உங்கள் ஜபத்தில் தான் வரப்போகுது. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சாட்சி வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் 4 இடத்துல விழித்திருங்கள்னு சொல்கிறாருன்னு சொன்னல, 4 இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்துக்காக விழித்திருக்க சொல்கிறார். 2வது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக விழித்திருக்குன்னு ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை என்ன? சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக என் ஜனங்கள் விழித்திருக்கணும். நான் இந்த ஊர் பக்கம் வரும்போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுகிறது என்ன தெரியுமா? கல்லூரிகளும் ஹாஸ்பிட்டல்ஸும் கல்வி நிறுவனங்களும் மிஷினரிஸ் உருவாக்குனது தான். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துக்கும் பின்னாடி போய் தோண்டி பாருங்க, ஒரு மிஷினருடைய கல்லறை இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் செய்த ஏதாவது ஒரு பணி நம்ம செய்திருக்கிறோமா? சுவிசேஷத்தை அவங்க அழகாக அறிவிச்சாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் நம்ம என்னதான் செஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய பணி என்ன? பெருசாக செய்ய முடியல சார், சின்னதாக ஆரம்பிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒருத்தர் சாப்பாடு கேட்டு ஒரு நாள் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வந்து மெதிவண்டியில் தான் வருவார். ஏன்னா அவருக்கு 2 கால் வேலை செய்யலை. அப்போது அவரை பார்த்து சொன்னேன், டெய்லி நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு தரேன், டெய்லி வந்து என்கிட்ட வாங்கிக்க முடியுமான்னு கேட்டேன். 4 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் டெய்லி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கும் கொடுக்குறோம். அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கிறிஸ்து நம்ம மூலமாக சுவிசேஷம் வெளிப்பட கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? பெருசாக வேணாங்க, சின்னதாக ஆரம்பிப்போம். பெருசாக வேணாம், சின்னதாக ஆரம்பிப்போம். நான் வந்து பெண்களுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், சமூக பணி இந்த வருஷம் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? விதவைகளை ஆதரின்னு சொன்னார். 3 விதவைகளுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்குறேன். 3 தான் என்னால் கொடுக்க முடியுது, அவ்வளோதான் என்னுடைய திறமை இன்னைக்கு. ஆனால் 3 விதவைகளுக்கு 3 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேங்க. 3 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது. இன்னைக்கு அங்கே 3 விதவைகளுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. அவர்களுக்கு உதவியாக வருஷத்துக்கு அவங்களுக்கு 60,000 ரூபாய் போய் சேர கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், டெய்லரிங் மிஷின் வாங்கணும், நீ கமர்ஷியல் டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடு, அவங்களுக்கு ஜூட் பேக்ஸ் தைக்க கற்றுக் கொடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் வாங்க போகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். பெருசாக செய்யணும்னு ஆசை, ஆனால் சின்னதாக ஆரம்பிச்சிட்டேன். 1000 பேருக்கு செய்யணும்னு ஆசை சுவிசேஷம் அறிவிப்பதுக்கு, ஆனால் சின்னதாக ஆரம்பிச்சிட்டோம். 3 மிஷின் வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சுட்டார். இந்த மாதம் வாங்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். 10ஆம் தேதிக்காக காத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வாடகை பணம் வரும், வந்த உடனே வாங்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க நீ கடன் பட்டு இருக்கிறையா? அதற்கு தான் விழித்திருக்கணும். சபையாகிய நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்படிங்க அறிவிக்கிறது? வெங்காயம் விற்கிறவனுக்கு சோத்திரம் நல்லா இருக்கிறியா, இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்லு. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இவரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடையில். அப்போ அவர் வீடியோ எடுத்துட்டு அவரை பார்த்து ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு அவரை பிளஸ் பண்ணிட்டு உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு கேட்டேன். பண்ணுங்கன்ட்டான். அழகாக அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இயேசு அவன் ஏற்றுக்கொள்வான். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார்? இயேசுவை ஏற்றுக்கொள்வார். ஒரு மனுஷனை 10 பேர் சுவிசேஷம் சொல்லிட்டான்னா 10வது நபர் சொல்றதுக்குள்ள அவன் ரட்சிக்கப்படுறானா? அப்போ 10 பேர் சொல்றதுக்கு காரணம் அந்த 10ல் நான் ஒரு ஆள் சொல்லலை. ஏன்னா என் சுயநலத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி ப்ரீச் பண்ணுறாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, கார் வாங்கிடுவேன். இயேசுவை ஏற்றுக்குன்னா பங்களா வந்துடும். எங்கள் சர்ச்சுக்கு வந்துடும், நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இல்லைங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றணும். ஆசீர்வாதம்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா பிளஸ்ஸிங் தானா? இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பின்பற்றுவதற்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய கடமை. சொல்லுங்களேன், சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய
கடமை. இப்போ இந்த வாரம் அடுத்த மாதம் யாரும் போஸ்டர்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அடுத்த மாதம் யார் வரப்போகிறாங்களோ யார் போகிறாங்களோ நமக்கு தெரியாது. இயேசு வரப்போகிறார். நான் சொல்கிறேன், வருகிற ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேச போகிறார். அப்போ அடுத்த மாதம் என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்க போறீங்க. சுவிசேஷம் அறிவித்து ஒருத்தரை நான் கூட்டு வர போறீங்க. ஒரு பொருத்தனை பண்ணலாமா? இன்னைக்கு இன்னும் கிறிஸ்துவ நம்முடைய ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில சாட்சி இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்படல. ஐயா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஷினரி. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷினரி. அவனுடைய வேலை ஸ்தலமே அவனுடைய பணித்தளம். டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னா டிவிஎஸ்ல ஊழியக்காரர் போய் ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியக்காரர் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணுமா? எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியாம தான் நான் கேட்குறேன், சொல்லணுமா? இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறவங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா? அப்போ கத்திரிக்காய் விற்கிறவனுக்கும் கீரை விற்கிறவனுக்கும் யார் சுவிசேஷம் சொல்லுவா? நான் சொல்ல போகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை கிராமங்களை நோக்கி பயணிப்பேன். எப்படி தெரியுமா? இப்போ இங்கே வந்துக்கிறோம்ல, கோட் போட்டு நாங்கள் போகும்போது இப்படி போக மாட்டேன். காவி வேஷ்டி கட்டிக்கின்னு காவி ஜிப்பா போட்டுக்கின்னு, சரிங்களா, ஒரு துண்டு தோளில் போட்டுக்கின்னு கிராமத்துக்கு போவேன். கிராமத்தில் போய் தெருவில் நின்று பிரசங்கிப்போம். தெரு பிரசங்கம் பண்ணுவோம். நாங்கள் தொடர்ந்து 100 கிராமங்களை சந்திப்போம். பொங்கல் ஹாலிடேஸ் வருது இல்லை, அப்போ போய் 100 கிராமங்கள் 50 கிராமங்களில் போய் தெருவில் நின்று பேசுவேன். அப்போ ஆண்டுகிட்ட பேசுவேன், ஆண்டவரே, முதல் வீட்லேயே ஒரு பிசாசு ஓடி வந்துடணும். முதல் வீட்லேயே ஒரு பிசாசு ஆடி வந்துடுச்சுன்னா அந்த ஊரே வந்துடும் வேடிக்கை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இயேசு நல்ல, யார் உன்னை துரத்துறா, உன்னை யாருன்னு கேட்டவன் தான் சொல்கிறேன், இயேசு இங்கே வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டோம். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டாரா, டேய் காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் சாமி வந்துக்குது. நம்ம காவி வேஷ்டி பார்த்தது என்ன சொல்லுவாங்க, சாமி வந்துக்கிறாரு. ஆமாம், சாமி தான் வந்துக்கிறாரு. அப்படியே போய் நல்லா சுவிசேஷத்தை சொல்லிட்டு தெருவா நடந்து சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு சுவிசேஷம் சபையில் சொல்லப்படலைன்னா காரணம், உங்கள் ஊழியக்காரர் மேலே குறை சொல்கிறத நிறுத்து. முதல்ல நீ சுவிசேஷம் சொல்லலை, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் நம்ம தான்ற அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம். சுவிசேஷ பாரம் ஒன்றே விசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே, விசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் கரங்களை உயர்த்தி ஆராதனை சத்தமா ஆராதனை 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 சுவிசேஷம் அறிவிப்பதே உன்னுடைய ஆராதனையாக மாறட்டும். சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொல்ல போற நீங்க முடிவெடுங்க இன்னைக்கு. ஆமென். ஒருத்தருக்காக ஜெபிப்பன் முடிவெடுத்தோம்ல, ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னு முடிவெடுங்க. போன வருஷம் நான் ஒரு முடிவெடுத்தேன், இந்த வார்த்தையை கொடுத்து சுவிசேஷம் சொல்லணும்ட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் முடிவெடுத்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு வருஷமும் 3000க்கு மேற்பட்ட முழு வேத புத்தகத்தை இந்தியா முழுவதும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அனுப்ப கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறார். நிஜம், உண்மை. ஒவ்வொரு நாளும் கொரியர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் வீட்டில் இருந்து கேட்குறாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்க கேட்குறாங்க, ஆசை தாங்க கொடுக்கணுன்ட்டு. கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். முழு வேத புத்தகத்தை கொரியரில் அனுப்புறதுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் கேளுங்க. ஒரு முழு வேத புத்தகத்தை வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சு, ஆண்டவரே இந்த வேத புத்தகம் யாருக்காவது நான் கொடுக்கணும், எனக்கு பிளஸ் பண்ணி யாரையாவது என் கண்ணில் காமிங்க, நான் சுவிசேஷத்தை யாருக்காவது கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 7 நாள் அந்த வேத புத்தகத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். யாருன்னு ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார். அவங்களுக்கு போய் அந்த வேத புத்தகம் நீங்கள் பரிசாக கொடுங்க. அதை வாசிச்சான்னா வாழ்க்கை சரியாயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 காரியம் சொன்னேன். முதல்ல எதுக்கு விழித்திருக்கணும்?
ஜெபிக்கிறதுக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது சுவிசேஷம். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு கைவிடப்படாம இருக்கிறதுக்காக நீ வந்து விழித்திருக்கணுமா. வசனம் சொல்லுது கைவிடப்படாமல் இருக்க. பரலோக ராஜ்யம் வரப்போகுது. வசனம் தெளிவா சொல்லுகிறது. கடைசியின் காலம் எப்பங்க ஆரம்பிச்சது? கரெக்டா சொல்லுங்களேன். 500 ரூபாய் பரிசு இப்போ கரெக்டா சொன்னீங்கன்னா வசனத்தின்படி அழகா சொல்ல. கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சது? கொரோனா வந்ததான் ஆரம்பிச்சுது ஆண்டி. அப்போ பிளேக் வந்தப்போ சொன்னீங்களே அது சும்மாவா? அப்போ அமெரிக்காவில் 2 கட்டடம் டுமிக்கின்னு விழுந்துடுச்சே அதுவும் சும்மாவா? அப்போ சுனாமி வந்தப்போ சொன்னீங்களே அதுவும் லுலாயா? அப்புறம் 2000 உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்களே அதுவும் சும்மாவா? எப்பங்க ஆரம்பிச்சது? வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இயேசுவின் முதல் வருகை தான் கடைசி காலம் ஆரம்பிக்குதா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அழகா அப்போஸ்தலர் 2:16 வசனம் சொல்லுது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது யோவேல் தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும். கடைசி காலம் இன்னைக்கு ஆரம்பிக்கல சார், ஆரம்பிச்சு 2000 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கே ஆரம்பிச்சிடுச்சு கடைசி காலம். ஆனால் அவர் வருகிற நாளையும் நாழிகையும் ஒருவரும் அறிய மாட்டார்கள். அதனால நீங்க விட்டு போகாதபடி ஆயத்தமா இருங்கன்னு சொல்றாரு. யூ டோன்ட் நோ when he is going to come. நாளைக்கு வரலாம், இன்னைக்கு நைட் நம்ம போறதுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு நைட் நம்ம போறதுக்குள்ள அவர் வந்துடலாம், தெரியாது. தாமதிக்கிறார் என்று அசதியா எண்ணாமல் ஒருவரையும் கெட்டு போக கூடாது என்பதற்காக கர்த்தர் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீயும் நானும் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக. எஸ் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் விட்டு போக கூடாதுன்னா சோத்திரம். இந்த 500 ரூபாய் என் பக்கத்துல இருக்குது, அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறது. சோத்திரம். இதெல்லாம் ஆசீர்வாதங்க. தங்கணும் இருக்கிறது தங்கணும்ல. ஆமாம், ஓட்ட வந்த மாதிரி பொசுக்குன்னு போயிடக்கூடாதுல்ல. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. நீங்கள் தான் சொல்லலையே. ஆமாம், வசனத்தை அடக்க சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இனிமேல் வசனத்தை ஒழுங்காக படிங்க. ஆமாம், அப்போ வாங்கிக்கலாம். நம்ம எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். இன்றைக்கி யாருமே வாங்கலை. சோத்திரம். ஒரு சில ஊரில் 2000 3000 போகும் பரிசா. ஆமாம், சோத்திரம். அடுத்த கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். சோத்திரம். சரி, விட்டு போகாதபடிக்கு உன்னை நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமேன்னு சொல்லுங்களேன். யூ நோ ஒன் திங், ஒன்லி ஹோலினஸ், பரிசுத்தம் மட்டும்தான் உன்னை கைவிடாது இருக்க காத்துக்கொள்ள. ஏன்னா பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். வேர் இஸ் லைட் தேர் இஸ் நோ டார்க்னஸ். அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி எல்லாருக்கும், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எல்லாருக்குள்ளேயும் ஒளியா இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா, எனக்குள்ள அந்த ஒளி இருந்துச்சுன்னா நான் விட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒன்று நல்லா கவனிச்சுக்கோ. உன் மரண நாளும் உனக்கு தெரியாது. நாளைக்கு நீ மண்டையை போட்டுருவியான்னு உனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம என்ன நடக்குன்றது, நாளை என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. நாளைக்கு மண்டையை போட்டுருவோமான்னு நாளைக்கு நமக்கு தெரியாது. அவர் வருகிற நாளும் நமக்கு தெரியாது. அவர் வருகிற நாளைக்கும் நமக்கு தெரியாது. அதனால கைவிடப்படாமல் இருக்க நான் பரிசுத்தமா இருக்கணும். எந்த நேரத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த நேரத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அதனால நான் பரிசுத்தராகவே நீங்களும். ஆமா, ஏன்னா அப்பதான் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்வார். நான் பரலோகம் போவேன். நான் பரிசுத்தமா இருந்தா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை விடுவிக்க போகிறார். நான் ஜெபிக்க போறேன். கூட்டத்தின் முடிவில் நான் ஜெபிக்க போறேன். என்ன வியாதியா இருந்தாலும் நம்ம ஜெபிச்சு பார்க்கலாம். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். பிசாசு பிடியா ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார். எனக்கு தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம் மட்டும் வேணும். அப்போ நான் போயிடலாம். நான் விட்டு போகாதபடிக்கு ஆண் விழித்திருக்கணும். 3 காரியம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? ஜெபிக்கிறதுக்காக பின்னாடி இருக்கலாம், சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நான் என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். 3வது என்ன சொன்னேன்? விட்டு போகாதபடிக்கு விழித்திருக்கணும். 4வது ஒரு முக்கியமான காரியத்தை கண்டிப்பா சொல்லணும்னு சொன்னார். அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதுக்காக விழித்திருக்கணுமா? அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதுக்காக நம்ம இருக்கணுமா? எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கிள் மாதிரி இருக்கிற வயசுல இருக்கவங்கலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வசனம் ஒப்புச்சாதான் மத்தியானம் சோறான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம பசங்க வசனமே தமிழ்ல படிக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து தமிழ் படிக்கிறது இல்லை, தெரியாது. ஒன்லி இங்கிலீஷ் பைபிள் தான். அதனால நாங்கள் பைபிளும் சரியா படிக்கிறது இல்லை. வீட்டில் பைபிளே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. வசனம் தெரியுமா சொல்லுது? நீ வேதத்தை மறந்தனா நான் உன் பிள்ளைய
அப்போ அடுத்த சந்ததியில் பிள்ளைகள் மறைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு சந்ததி, இந்த சந்ததிக்கு நம்ம இயேசுவை இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா, வெரி ஃபியூ யங் பீப்புள் ஆர் ஹியர். கொஞ்சம் பேர் தான். இந்த மகன் வந்திருக்காங்க, மகன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. ரொம்ப கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்க எத்தனை பேருமா இங்கே இருக்கிறீங்க? கை தூக்காமீங்க. திருமணம் ஆகாத பிள்ளைங்க வெரி ஃபியூ, வெரி ஃபியூ. இந்த சந்ததியில், அடுத்த சந்ததியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம கொடுக்கலல்ல இந்த தாகத்தை, இந்த ஏக்கத்தை. இன்னைக்கு ஒரு 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 படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதை குறிச்செல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. இந்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க மறந்து போய் விட்டது சபை. அதனால தான் சொல்கிறேன், இந்த பொறுப்பை இந்த தூத்துக்குடியில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும், இப்போ அமர்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுக்கணும். வேதத்தில் கடினமான ஒரு வசனம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நியாயாதிபதிகள் இருக்குது அந்த வசனம். இயேசுவை அறியாத ஒரு சந்ததி வந்தது. எப்படிங்க வரோம்? அவர் தான் யாத்ராமத்தில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காருல்ல, உன் பிள்ளை ஏந்திரிக்கும் போது உட்காரும் போது அவனுக்கு என்ன பண்ணி என்னை குறித்து சொல்லுன்னு வசனத்தில் சொல்லி கொடுத்துருக்காருல்ல. அப்போ அதை சொல்லி கொடுக்காததுனால தான் இயேசுவை அறியாத ஒரு சந்ததி உருவாக்கி இருக்கிறது. அந்த சந்ததியை உருவாக்கினது யார்? நம்ம ஜனம். இன்னைக்கு அபிஷேகத்தை சொல்லி கொடுக்காதது யார்? நம்ம ஜனம். 12th படிக்கிறியா? சர்ச்சுக்கு போக வேணாம், உட்காந்து படி, போதும். படிச்சா நீ நல்லா இருப்ப. எங்க நல்லா இருக்கிற? இன்னைக்கு அவ்வளோ டைவர்ஸ் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே இருக்குது. குடும்பம் நல்லா இல்லையா? நம்ம நல்லா இல்லைங்க, நல்லா இல்லை. ஏன்னா இந்த சந்ததி இயேசுவை தெரியல. இயேசுவை தெரிஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். வேதத்தை தூக்குனா கர்த்தர் அவனை தூக்குவாருன்றதை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். இந்த சந்ததிக்கு இயேசுவை கற்றுக் கொடுப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளையாவது கூப்பிட்டு வசனத்தை கற்றுக் கொடு. யாராவது ஒரு பிள்ளைக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். பைபிள் எடுத்து கையில் மேலே தூக்கி வச்சுங்க. மேலே தூக்குங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை, எல்லாரும் பைபிளை மேலே தூக்குங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். இந்த வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். இந்த வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். இந்த வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. ஜெபிப்பதற்காக நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே கைவிடப்படாமல் இருப்பதற்காக நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதுக்காக நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் பேசிட்டு ஆண்டவர் மத்தேயுல அதோட நிறுத்தலைங்க. கன்னிகைகளை குறித்து பேசுறார் ஆண்டவர். 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 5 பேருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குதுங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான். 5 பேருக்கு மத்தியில் 5 பேரும் கன்னிகைகள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? தீவெட்டி இருந்துச்சு. அவர்கள் கையில் பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது. என்ன இருந்துச்சு? என்னதாமா இருந்துச்சு? என்னதாமா இருந்துச்சு? எண்ணெய்தாயா இருந்துச்சு. எண்ணெய் 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 இருந்துச்சு. ஆமா, புத்தி இல்லாத கையில் எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லை, ஆயில் இல்லை. மணவாளன் வர தாமதமாகும் போது அவர்கள் தூங்கி இருந்தார்கள், நித்திரை இருந்தாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாங்க. ஆனால் மணவாளன் வந்தார், கதவு திறக்கப்பட்டது. 5 பேர் மட்டும்தான் போனான். திரும்பவும் நல்லா சொல்றேன், இந்த ஓமையை யாரை பத்தி தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு? ரட்சிக்கப்பட்ட, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்ட, இயேசுவினால் வார்த்தையை கற்றுக்கொண்ட விசுவாசிகளாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிற 5 பேரும், சீஷனாக மாறின 5 பேரையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, சீஷனாக மாறினவன் கையில எப்பயுமே எண்ணெய் இருக்கும், அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் பாத்திரத்தில் எண்ணெய் எப்பயுமே இருக்கும், ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் சண்டே மட்டும் ஆராதனை கிடையாது, மண்டேவும் ஆராதிப்பான், மண்டேவும் அவன் ஜெபிப்பான், மண்டேவும் சுவிசேஷத்தை சொல்வான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் அவனுடைய பாரம். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லிடுங்களேன். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லிடுங்களேன். சத்தமா 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 சத்தமா. ஏன்னா உன்னை சீஷனாக மாற்றி விட்டார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். புத்தி உள்ளவர்களாக மாற்றி விட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அழகா இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எண்ணெய் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கதவு திறக்கப்பட்டது. நினையாத நாளிலே கதவு திறக்கப்பட்ட போது மணவாளன் வந்தார். 5 பேர் உள்ள போயிட்டான். 5 பேர் உள்ள போக முடியல. காரணம் என்ன? இல்ல. இன்னைக்கு விழித்திருங்கள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறார். முதல் தடவை இயேசு கிறிஸ்து வந்தார், உலக ரட்சகராக. எல்லாருக்கும் வந்துட்டார், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். மறு வாய்ப்பு இன்னைக்கு கொடுக்கிறார். நீ புத்தி உள்ளவர்களாக மாற.
உன் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு வர நீ நிலைத்திருக்கும்படியாக, எச்சரிக்கையா இருக்கும்படியாக, விழித்திருக்கும்படியாக இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார் ஆண்டவர் உனக்கு. இதுக்கப்புறம் உன் பாத்திரத்தில் எண்ணெயை வச்சிருந்தனா நீ பரலோகம் போயிடுவ. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2வது முறை வரப்போகிறார். எப்படி தெரியுமா வரப்போகிறாரு? ஆட்டுக்குட்டியா வரப்போறது இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே வரப்போறது இல்லை, மகிமையின் மீதிலே அவர் வரப்போகிறார். மன்னன் வருவார், வானாதி வானங்களே வண்ணம் வருவார். எக்கால சத்தம் ஊதும் பொழுது மன்னன் வருவார். அப்பொழுது யாரை தெரியுமா அவர் சேர்த்துக் கொள்வார்? மனவாட்டியை மட்டும்தான் சேர்த்துக் கொள்வார். ஆமா, விழித்திருக்கிறவர்களை மாத்திரம் தான் சேர்த்துக் கொள்வார். சீஷனாய் இருக்கிற அந்த சந்ததி அது வரைக்கும் அழிந்து போவதில்லை. இந்த காலகட்டத்தில் நீங்க ஒவ்வொருவரும் சுவிசேஷத்துக்காக ஜபிப்பதற்காக, கைவிடாமல் இருப்பதற்காக, இதோ அடுத்த தலைமுறைக்கு இந்த வார்த்தையை கொண்டு செல்வதற்காக நீங்க தான் அந்த சந்ததி. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம விழித்திருப்போம். தேவ நாம மகிமை அடையட்டும். உங்களால இது வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. இயேசுவை குறித்து நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சட்டையை வாங்கினா அதை போட்டு காமிச்சிடுறோம், ஒரு பேனாவை வாங்கினா கழுத்து போட்டு கொடுக்குறோம், ஒரு பொருள் வாங்கிட்டு அதை 100 பேருக்கு சொல்றோம். இயேசுவை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லாமல் இருக்கிறோன்னா போங்கய்யா, சொல்ல போறோம். இன்னைக்கு ஒரு முறிவெடுக்க போறோம். ஒரு கல்யாணம் பண்ணவனை பார்த்து கேட்குறாங்கல்ல, 6 மாதம் ஆச்சுன்னா ஏதாவது நன்மை உண்டு இருக்குதான்னு கேட்குறாங்க, 8 மாதம் ஆச்சுன்னா புழு பூச்சி இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் இன்னும் அடையாளமாகவே இல்லை. இன்றைக்கி நம்ம யாருக்காவது கிறிஸ்தவ குறித்து கொடுக்க போகிறோம், சொல்லி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 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 அர்ப்பணிப்போடு கூட போகலாமா? எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சீஷன் என்னும் சந்ததி நீ, புத்தி உள்ள கன்னிகை நீ, விழித்திருக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. உன் மூலமாக மாத்திரமே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நீ ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். நீ கைவிடப்படக்கூடாதுன்னா உங்கள் அப்பாவுடைய ஜெபமோ, உங்கள் அம்மாவுடைய தான தர்மமோ, உங்கள் அம்மாவுடைய காரியங்களோ உதவி செய்யாது. நீ ஜெபிச்சாதான் விடுதலை. அடுத்த தலைமுறைக்கு நீ என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் இயேசுவை நீ அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கலன்னா நீயும் மறக்கப்படுவேன். ஏலியோட நிலைமை தானே. அவன் பிள்ளைகளுக்கு கடவுளை காமிச்சு கொடுக்காம அவன் போனதுனால தான் நம்ம கைவிடப்பட்டான். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. நான் ஒப்பு கொடுக்க போறேன். இது வரைக்கும் நான் சுவிசேஷம் சரியா அறிவிக்கல. இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் என் லைஃப்பை கமிட் பண்றேன். ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ போறேன். நான் கமிட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்களேன். சொல்லுங்கள், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். சுவிசேஷம் எனது பாரமாக மாறட்டும். உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்களேன். உங்கள் சித்தத்தை நான் செய்யணும்ப்பா. இந்த இரவு நேரத்தில் அதிகாலை வேளையில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, உங்கள் மகிமையினால் என்னை நிரப்புங்க. அப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். இதோ அடியேன் நிற்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லுங்களேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்படி ரத்தத்தினால் என் ஜனங்களை கழுவி, என் ஜனங்களை பிளஸ் பண்ணி, விசேஷத்தை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. The name of Jesus. ஒருவேளை பிசாசின் பிடியில் சுகவீனத்தோடு இருக்கிறீங்கன்னா இந்த பாடலை பாடும்போது உங்க கரத்தை உங்க மேல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். தேங்க்யூ. யாவோமா சுகம் தரும் தெய்வமே, யாவோமா சுகம் என்னில் ஊற்றுமே, யாவோமா. ஆண்டவரே, கரம் நீட்டி கரம் வைத்திருக்கிற ஒவ்வொரு மேல முடிய வல்லமை இறங்கட்ட ஆண்டவர். சர்வாங்க சுகம் தாருமே, யாவோமா யாவோமா சர்வாங்க சுகம் தாருமே. அப்பா, நரம்புகள் தசைகள் அவைகளுக்குள்ள சுகப்படுத்துகிற வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வமே, யாவோமா சுகம் என்னில் ஊற்றுமே, யாவோமா யாவோமா. சர்வாங்க சுகம் இயேசுவின் நாமத்துல நரம்புகள் தசைகள் அவைகளுக்குள்ளே கடந்து வந்து ஜனங்களை தொட்டு விடுவிக்கட்ட ஆண்டவரே. Let there be healing in the name of Jesus. கட்டுகள் உடைவதாக, வியாதிகள் நீங்குவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக,
கடன்கள் மாறுவதாக. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிரிவினை ஆவிகள் கடந்து போகட்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. வசனங்கள் என்னை குணமாக்கும், தேசங்களை அது தப்பு வைக்கும். வசனங்கள் என்னை குணமாக்கும், தேசங்களை அது தப்பு வைக்கும். அப்பா, உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை குணமாக்குவீரா. நன்மையும் கிருபையும் சமாதானமும் இவர்கள் மேலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. சீஷன் என்னும் சந்ததி இவர்கள். ஆமென். நாங்கள் ரசிகர்கள் அல்ல, நாங்கள் ரசிகர்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுங்களேன், நாங்கள் ரசிகர்கள் அல்ல, நாங்கள் சீஷர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.